கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடும்போது செவி கொடுக்கிறாரா இல்லையா? செவி கொடுக்கிறார். அந்த உறுதி நமக்குள்ளே எப்பயுமே நம்ம இருக்கணும். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். சங்கீதம் 120வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிங்க. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கணும். ஏன் அப்படின்னா, எத்தனையோ நெருக்கத்தில் நமக்கு விடுதலை கொடுத்தனால, அவர் அந்த சத்தத்தை கேட்டு செவி கொடுத்தனால இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுறேன், என்ன பண்ணார்? அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்தில் மனுஷனை நோக்கி நான் கூப்பிடுறேன், என்ன செய்வான்? என்ன செய்வான்? செவி கொடுக்க மாட்டான். நீங்கள் நல்லா இருக்கும்போது அவன் செவி கொடுப்பான். ஆனால் உங்களுக்கு நெருக்கம் வரும்போது, உங்களுக்கு நெருக்கம் வருதுன்னு தெரிஞ்ச அதுக்கு நாள்லேருந்து உங்களை விட்டு போயிடுவான் இல்லையா? எனக்கு அப்பா கூப்பிட்றாரு, இல்லாட்டி எனக்கு ஒரு வேலை இருக்குது, எதையோ ஒன்றை சொல்லிவிட்டு நம்மளை விட்டு விலகிடுவான். நம்ம காசு இருக்கிற வரைக்கும் இருப்பான். கெட்ட குமாரன் வாழ்க்கையில் பாருங்கள், அவங்ககிட்ட பணம் இருக்கும்போது நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவனுக்கு நெருக்கம் வந்தவன யார் இல்லை? யாருமே இல்லை. ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? தவிடும் பன்னி கூட்டத்தோடு தான் அவன் இருந்தான். அப்போ ஆனால் இந்த வசனம் நமக்கு சொல்லுது, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ என் நெருக்கத்தில் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, நான் மனுஷனை நோக்கி கூப்பிடக்கூடாது, நான் தேவாதி தேவனை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. என் கண்ணீரில் நான் மனுஷனை நோக்கி பார்க்கக்கூடாது, என் கண்ணீரில் தேவ சமூகத்தை நோக்கி நான் பார்க்கணும். அண்ணாளுடைய கண்ணீர் அடக்க முடியாத கண்ணீர், இருதயமெல்லாம் உடைஞ்சு போன கண்ணீர் இல்லையா? வாழ்க்கையில் அடுத்து என்ன நிலைமைன்னு தெரியாத கண்ணீர். அவங்க சொல்கிறாங்க, என் இருதயத்தை எல்லாம் நான் ஊற்றி ஜெபிக்கிறேன், ஆனால் மனுஷன் பார்த்தா இவ தப்பு பண்ணிட்டான்னு நினச்சி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, அந்த கண்ணீரின் நெருக்கத்துக்கு அந்த விலையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதான் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த வசனம் நீங்கள் நல்லா பதிச்சு இருதயத்தில் வச்சுக்கணும். நிறைய வசனங்கள். நான் நெருக்கத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும்? அவரை நோக்கி மட்டுமே கூப்பிடணும். நெருக்கத்தில் மனுஷங்கிட்ட போகாதீங்க, நண்பர்கிட்ட போகாதீங்க, உறவினர்கிட்ட போகாதீங்க. அவங்க எல்லாம் உங்களை உதறி தள்ளிடுவாங்க, ஏளனம் பண்ணி பேசிடுவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு நிறைய கவுன்சிலிங் வேறு தருவாங்க இல்லையா? உறவினர்கள் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம், அந்த நேரம் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இப்படி இருந்தால் நீ இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு. இல்லை, வசனம் சொல்லுது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னா அவர் எனக்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார்னு என்ன அர்த்தம்? நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு இப்போ என்ன செய்யணும் மகனே அப்படின்னு சொல்லுவார். பாருங்கள், கெட்ட குமாரன் வாழ்க்கையில் தகப்பன் ஓடி போனார், நெருக்கமான நிலைமை. இவன் நினச்சிக்கிட்டு போகிறான், என்னை மன்னிப்பாரான்னு தெரியலை, என்னை மன்னிக்காட்டி பரவாயில்ல, என் வயிற்று பசிக்கு நான் வேலைக்காரனா என் அப்பாவுடைய வீட்டுக்கு போகிறேன், அப்படி தான் அவன் நினச்சி போகிறான். ஆனால் அப்பா பார்த்தாரு, என் மகன் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வான்? திரும்பி வருவான். அவன் நினச்சான், எனக்கு ஒரு வேலைக்காரனை போல் என்னை நடத்தினா கூட போதும் என் வயிற்று பசிக்குன்னு. ஆனால் அவருடைய ஸ்தானத்தை காட்டிலும் அதிகமான ஒரு ஸ்தானத்தை தன் மகனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? இந்த சம்பவம் இயேசுவினுடைய அன்பை காட்டுது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எல்லாத்தையும் இழந்து பாவியாக போய் நிற்கிறோம். அவர் சொல்கிறார், நீ பாவி அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? நான் தருகிறேன். என்னுடைய முத்திரை மோதிரத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? அந்த மோதிரம் தான் நம்ம ஜெபம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா? நம்மளை கர்த்தர் ஆவியானவர் முத்திரையிட்டிருக்கிறார், நமக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அங்கீகாரம்? அவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம். ஹல்லேலூயா. நான் பாவி அல்ல, என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். யாராவது இந்த இடத்துல நான் பாவி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பாவி கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, பாவியாய் இருக்கிற அந்த பாவியில் பாவியாய் இருந்தோம், இப்போ பாவி அல்ல, நாம் நீதிமானாய் மாறுகிறோம். நீதிமான் பரிசுத்தவனா என்ன செய்யணும்?
மாறணும். அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும். இருக்கிற இடத்துலையே நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பார்த்ததையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த ரவுண்ட்லேயே தான் நம்ம வாழ்வோம். அந்த ரவுண்ட்லேயே தான் பாருங்கள், லோத்து ஆபிரகாம் 2 பேரும் புறப்பட்டாங்க. லோத்தருடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் அல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லையா? ஏன்னா லோத்து பார்த்த இடமும் அவன் பின்பற்றின வழிகளும் தப்பு. ஆனால் ஆபிரகாம் பார்த்த இடமும் ஆபிரகாம் பின்பற்றின வழிகளும் கடவுளை நோக்கி. ஆபிரகாமுடைய பார்வையெல்லாம் தேவனை நோக்கி தான். ஆபிரகாமுடைய சத்தமெல்லாம் கர்த்தர் சொல்கிறத கேட்டு தான். ஆனால் லோத்தினுடைய சத்தமெல்லாம் அந்த செழிப்பை நோக்கி தான், அந்த இடத்தை நோக்கி தான் வாழ்ந்தாங்க. கடைசியில் கர்த்தர் அவங்களை காப்பாற்ற நினச்சாரு. அவன் மனமெல்லாம் அந்த இடத்துல இருந்தனால அவன் காப்பாற்றப்பட்டு என்னவன் மாறிட்டான், உப்பு தூணா மாறி மனைவி பிள்ளைங்க எல்லாம் இழந்து. வாழ்க்கை நாம் தேவனை நோக்கி என்னுடைய பார்வை இருக்கணும். அப்போ இந்த வசனம் சொல்லுது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை மட்டும்தான் நான் கூப்பிடணும். அல்லேலூயா. நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன்னா ஒன்று நினைங்க, அவர் எனக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. அவர் எனக்கு செவி கொடுப்பார், நிச்சயமாக செவி கொடுப்பார். இதை நீங்கள் விசுவாசத்தோடு நம்பணும். என் நெருக்கத்தில் கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார். பிசாசு சொல்லுவான், எவ்வளோ நேரம் தான் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்ப, அந்த மனுஷங்கிட்ட போனால் உனக்கு ஏதாவது கிடைக்குன்னு சொல்லுவான். அங்கே போகாதீங்க, கர்த்தரிடத்திலேயே இருங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மகன் யார்? ஈசாக்குடைய வாழ்க்கையில் பஞ்சம் வந்துச்சு. அவன் நினச்சான் அங்கே எகிப்துக்கு போனால் அங்கே செழிப்பு இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறான், நினைப்ப கொடுக்குறான், இப்படியே போகலான்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட போனால் வாழலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அங்கே போகாத, இங்கேயே இரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அப்போ என்ன அர்த்தம்? நெருக்கத்தில் எங்கே இருக்கணும்? ஆண்டவர் சொன்ன இடத்துல இருங்க. அந்த மனுஷனை தேடி போகாதீங்க, எதையாவது இடத்த தேடி போகாதீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போயிடுவீங்க. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போயிடுவீங்க. எங்கேயும் போகாதீங்க. கர்த்தர் உங்களை எங்கே வச்சிருக்கிறார் அங்கே இருங்க. இடம் மாதிரியும் இருக்காதீங்க. கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிருப்பார், அந்த இடத்துலையே இருக்கணும். அல்லேலூயா. விடுதலை கொடுத்த இடத்துல உங்களை விடுதலை கொடுத்து நடத்தும் போது அதுதான் உங்களுடைய அந்த இடம். அந்த இடத்த விட்டு போனீங்கன்னா பிசாசு மறுபடியும் என்ன செய்வான்? ஏன்னா அவருக்கு தெரியும் என் மகனை எங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விடுதலையை தங்கி கொள்ளுங்க, அந்த விடுதலையை பிடிச்சு கொள்ளுங்க. விடுதலைன்றது ஈஸியாக கிடைக்காது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சில விடுதலை என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கணும். இந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கிருவீங்களா? நெருக்கத்தில் கர்த்தரை மனுஷனை தேடுறது தப்பு இல்லை, ஆனால் எல்லா நம்பிக்கையும் அவன் மேலே என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. கடவுளை மட்டும் நம்ம நம்பணும். ஆண்டவர் மனுஷன் சகோதரர்கள் கூட பிறந்திருக்கிறது எதுக்குன்னா ஆபத்தில் உதவி செய்கிறதுக்குன்னு பைபிளே சொல்லுது. சும்மா கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம், சும்மா கொஞ்சம் விசாரித்து. ஆனால் எல்லாமே அங்கே போயிடக்கூடாது. எல்லாமே அங்கே போயிட்டோம்னா தப்பாயிரும். தேவனிடத்தில் தான் போகணும். அல்லேலூயா. என் நெருக்கத்தில் நான் யாரை நோக்கி பார்க்கணும்? நான் கர்த்தரை நோக்கி பார்த்தா வசனம் சொல்லுது, அவர் எனக்கு செவி கொடுத்தார். கொடுப்பார் இல்லை, கொடுப்பேன் இல்லை, கொடுத்தார். அதுதான் முக்கியம். என் ஜெபத்தை கேட்பாரா? சில பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை, அதுவே சந்தேகம். என் ஜெபத்தை கேட்பாரு. வசனம் சொல்லுது செவி கொடுத்தார். கொடுப்பார் இல்லை, கொடுப்பேன் இல்லை, கொடுத்தார். அந்த கொடுத்தார் தான் முக்கியம். கொடுப்பேன்னா எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இல்லையா? வேற மாதிரி கொடுத்தாருன்னா என்னுடைய நெருக்கத்துக்கு விடுதலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. என் கண்ணீருக்கு பதில் என்ன கொடுத்துட்டார், அது கொடுத்து முடிச்சிட்டார். என் பிரச்சனையை மாற்றிட்டேன்னு சொல்லிட்டார். மாற்றுவேன்னு சொல்லலை, மாற்றுவார்னு சொல்லலை, மாற்றிட்டேன், கொடுத்துட்டார். அதுதான் முக்கியம். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னுடைய நெருக்கத்துக்கு எனக்கு தேவன் என்ன செய்வார்? உதவி செய்வார். இதே இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 72:13 வசனத்தை வாசிங்க. ரட்சிப்பார். வசனம் சொல்லுது, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இரக்கம் காட்டுகிற தெய்வம். அல்லேலூயா. யார் பலவீனன்?
யார் எளியவன்? நாம தான். இந்த சபையில் உட்காந்துருக்கிற நம்ம எல்லாரும் தான். எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, நீ எளியவனாக இருக்கிற, நீ பலவீனனாக இருக்கிற, நான் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் விடுதலை கொடுப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு நன்மை செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்களை காப்பாற்றுவார்னு விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் செவி கொடுக்குவேன், இப்போ நான் இறங்குவேன். இறங்குவேன்னா என்ன அர்த்தம்? கிராண்டட் பண்ணுறாரு. உனக்கு என்ன வேணும், என்ன வேணும் அப்படின்றத சாங்ஷன் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பா. அப்போ அந்த வசனம் என்ன சொல்கிறது? பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவனின் ஆத்துமாக்களை, நீங்கள் சொல்லுங்கள், ஏன் ஆத்துமாவை என் ஆண்டவர் ரட்சிக்கிறார். எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த பலவீனமும் எனக்கு வந்தாலும் என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு இறங்கி என் ஆத்துமாவை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக ரட்சிப்பார், நிச்சயமாக. ஏன்னா வசனம் பொய் சொல்லாது. ஏன்னா அந்த வசனம் யாருன்னா ராஜாவுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு மதிப்பு என்ன செய்யுது? இருக்குது. ராஜாவுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு இருக்கும். அவங்க செஞ்சு முடிச்சிடுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ராஜா மந்திரியோட கூட்டமாக நடந்து போய்கிட்டு இருந்தாராம். ஒரு வழியில் ஒருத்தன் பிச்சை கட்டுக்கிட்டு இருந்தானா. அந்த ராஜா என்ன கொடுத்தாராம்? தங்க காசு கொடுத்தாராம். ஒரு 5 தங்க காசு கையில் என்ன பண்ணாராம்? அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாராம். கூட இருக்கிற மந்திரியெல்லாம் கேட்டாங்கன்னா, இந்த தங்க காசு எவ்வளோ விலை மதிப்பு உள்ளது, இந்த பிச்சைக்காரனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குறார் ராஜா? நிறைய தங்க காசை, அந்த 5 தங்க காசை கொடுக்குறாரே அப்படின்னு அவங்க எல்லோரும் நினச்சாங்களாம். அரண்மனைக்கு வந்துட்டாரா ராஜா. வந்தவொடனே அந்த மந்திரியெல்லாம் கேட்டாங்களாம், ராஜாவே, அந்த பிச்சைக்காரனுக்கு இந்த நீங்கள் கொடுத்தது மதிப்பே தெரியாது, அவ்வளோ பெரிய காசை நீ என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் அதை கொடுக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாராம். அப்போ ராஜா சொன்னாராம், அவன் பிச்சைக்காரன் சரியா, நான் யார்? நான் எப்படி கொடுக்கணும்? நான் ராஜா மாதிரி கொடுக்கணும். நான் யார் மாதிரி கொடுக்கக்கூடாது? நான் பிச்சைக்கார மாதிரி கொடுத்துடக்கூடாது. அப்போ என் மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னு இந்த மந்திரிகளுக்கு ராஜா சொன்னார். அப்போ இந்த ராஜாவே இப்படி செஞ்சார்னா பரலோகத்தின் ராஜா எவ்வளவு செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அந்த ராஜா தான் இங்கே ஜீவனை கொடுத்துட்டார். அந்த ராஜா கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனையே கொடுத்துட்டார். பைபிள் சொல்லுது, சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் மீதி எண்ணத்தை கொடுக்காம இருக்க போறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. எல்லாவற்றையும் நமக்காக கொடுப்பார். அவர் கொடுக்கிற தெய்வம். அவரை நீங்கள் நம்பணும். வசனம் சொல்லுது, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க தெரியுங்களா? நெருக்கத்தில் இருக்கிறவனுக்கு உதவி செய்ய, பலவீனனுக்கு உதவி செய்ய, எளியவனுக்கு உதவி செய்ய, இத்தனை 3க்கும் இப்போ வாசிருக்கிற உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நாம் பலவீனம், நெருக்கமாக இருக்கலாம், எளியவனாக இருக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த தெய்வம் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார், என் ஜெபத்துக்கு பதில் தருவார், எனக்கு இறங்குவார், எனக்கு நன்மை செய்வார் அப்படி நீங்கள் நினைக்கணும். அதை விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நேரமும் விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வழியில் நடக்கணும். கர்த்தருடைய வழியில் நடக்கணும். இன்றைக்கி சங்கீதம் வாசித்தோம். 119 1 2 வாசிங்களேன். இல்லை, எடுத்து வாசிக்கணும். அதான் மரியாதை. கர்த்தர் இருக்கிறார். ம் 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 பாக்கியவான்கள். 2 பேரும் பாக்கியவான்களாம். யார் யார் யார்? முதல்ல சொல்கிறாரு, வேதத்தின்படி நடக்கிறவர்கள், அவர் சாட்சிகளை கை கொள்றவங்க. யாருன்னா நீங்களும் நானும் தான். ஆனால் 3ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் 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 யார் 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 அநியாயம் செய்யக்கூடாது? நடக்கிறவங்களும் அவருடைய சாட்சியை, ஆமாம், அதெல்லாம் நாம தான். பைபிளை வாசிக்கிறவங்க, கர்த்தரை தேடுறவங்க,
ஆலயத்துக்கு போகிறவங்க என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம்னா என் குடும்பத்துக்கு கூட நான் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் பண்ணக்கூடாது. எப்படியோ சாப்பிட்டு போங்க, இருக்கிறத அள்ளிட்டு என்னங்க இதை விட அது கூட கர்த்தருடைய பார்வையில் தவறு. உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரியாக நடத்தாட்டி நீங்கள் அநியாயம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் குடும்பத்தை நடத்தணும், சரியாக நடத்தணும். இப்போ இந்த சபையை நான் சரியாக நடத்தலைன்னா நான் என்ன செய்கிறேன்? அநியாயம் செய்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருக்கிற காரியத்தில் நீங்கள் உண்மையாக இல்லாட்டி நீங்கள் அநியாயமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வசனம் சொல்லுது, அவருடைய சாட்சியை கைக்கொள்கிறேன், அவர் வழியில் நடக்கிறேன், என்னை பாக்கியவான்னு சொல்கிறாரு. 3வது வசனத்தில் சொல்லிட்டாரு, அவர்கள் அநியாயம் செய்யக்கூடாது. இப்போ நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? சர்ச்சுக்கு வர்றேன், வீட்டில் போய் என்ன பார்க்கக்கூடாது? தேவையில்லாது. அப்படின்னா என்ன செய்கிறேன்? அநியாயம் செய்கிறேன். கர்த்தர் என் வீட்டில் இருக்க மாட்டார். அநியாயம் செய்கிறனோட கர்த்தர் இருப்பாரா? இருக்க மாட்டார். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா கர்த்தர் நல்லா இருப்பார். சிம்சோன் பாருங்கள், சிம்சோனுக்கு எவ்வளோ பெரிய மகிமை, எவ்வளோ வல்லமை, எவ்வளோ அபிஷேகம். ஆனால் ஒரு நேரம் வந்துச்சு, சிம்சோனை விட்டு தேவன் போயிட்டார். ஏன்? அவன் அநியாயம் செஞ்சனால. சிம்சோனுக்கு வல்லமை எவ்வளோ பெருசு இல்லையா? எவ்வளோ பெருசையும் உடைச்சிருவான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மேலே. ஆனால் அவனுடைய வழி அநியாயமாக இருந்தனால அவனை தெரியாமலே ஆவியானவர் சிம்சோனை விட்டு நம்மளை விட்டும் போயிடுவார். நம்ம கவனமாக இருக்கணும். பாருங்கள், உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குன்னு எப்படி நீங்கள் உணர முடியும் சொல்லுங்கள்? ஐடியா இருக்குதா உங்களுக்கு? என் மேலே அந்த அபிஷேகம் இருக்குன்னு எப்படி உணர்றீங்க? சரி சரி, வேறு? சரி, நீங்கள் செய்கிறதெல்லாம், நீங்கள் சொன்னதெல்லாம் சரி தான், தப்பு இல்லை. பயத்தினாவே இருக்காது. சரி, ஒன்றே ஒன்று தான், நீங்கள் சொன்னதெல்லாம் அதோட சேர்ந்து தான் வரும். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், அபிஷேகம் என் மேலே இருக்குன்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? உங்கள் பிரச்சனையெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா கர்த்தர் உங்கள் மேலே உங்கள் அபிஷேகத்தை வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம். ஒன்றுமே மாறலைன்னா கர்த்தரை விட்டு நம்ம மாறி இருக்கிறோன்னு அர்த்தம். விலகி இருக்க மாட்டோம், அந்த சரியான இடத்துல ஃபிக்ஸ் ஆகியிருக்க மாட்டோம். அந்த சரியான, இப்போ ஓல்ட்ரு இருக்குல்லையே, அந்த பல்பு ஓல்ட்ரு, நீங்கள் ஓல்ட்ரு உள்ளே போட்டால் லைட் எரியாது. ஃபிக்ஸிங் ஆகணும். அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இயேசுவினுடைய வாழ்க்கையில் அவரோட லைனில் நீங்கள் ஃபிட் ஆனால் தான் லைட் எரிவிங்க. ஃபிட் ஆகாட்டி பல்ப் இருக்கும், கரண்ட் இருக்குது, ஆனால் எரியாது. சர்ச்சுக்கு வர்றேன் தான், பைபிள் வீட்டில் இருக்குது தான், ஆனால் வழி ஒன்றும் திறக்க மாட்டேங்குது. என்ன அர்த்தம்னா உங்கள் ஃபிக்ஸிங் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் மாறணும். ஒன்று புரிச்சுக்கொள்ளுங்க, என் நெருக்கத்தில் என் தெய்வம் எனக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. என் நெருக்கத்தை பார்த்து என் தெய்வம் சும்மா இருக்க மாட்டார். நான் பலவீனனாக இருக்கலாம், எளியவனாக இருக்கலாம், எனக்கு கர்த்தர் மனம் இறங்குவார். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். எந்த மனுஷனும் இறங்காட்டியும் பரவாயில்ல, கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா அவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் வழி எப்படி இருக்குது? உங்களுடைய வழி அநியாயம் செய்வதில்லை அவர்கள். நீங்களும் நானும் அநியாயம் செஞ்சிட்டோம்னா ஒன்றுமே இறங்காது, ஒன்றுமே இறங்காது. இறங்கணுமா இருந்தால் என் பிள்ளைக்கு நான் செய்கிறத செய்யணும், என் மனைவிக்கு நான் செய்கிறத செய்யணும், என் சபைக்கு நான் செய்கிறத செய்யணும். அதே போல் சபையாக இருக்கிற நீங்கள் இந்த சபைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். இதெல்லாம் சேர்ந்து இருக்குது, சேர்ந்து தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலைகளை தந்து கொண்டே இருப்பார், தந்து கொண்டே இருப்பார். நம்ம மேலே விடுதலை வந்துக்கிட்டே, நெருக்கம் வருதா அது மாறிடும், பிரச்சனை வருதா மாறிடும், போராட்டம் வருதா மாறிடும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த அபிஷேகம் என் தலையின் மேலே, என் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி இந்த விடுதலைக்கு ஒரு வாய்க்கால் இருக்குது, அந்த வாய்க்காலையும் மறந்துடக்கூடாது. யார் மூலம் விடுதலை வந்துச்சு, யார் மூலம் கர்த்தர் அதுகளை அந்த வாய்க்காலை என்ன செஞ்சிடக்கூடாது? தேவனை மறந்துடக்கூடாது. இந்த தெய்வம் இந்த வழியில் தானே எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அதனால தான் ஆபிரகாம் சொன்ன, எழுந்து எங்கே போகணும்? நீ பெத்தேலுக்கு போ, அங்கு தானே உனக்கு தரிசனமானேன், அங்கு தானே உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தேன், அங்கு தானே உன்னை வழி நடத்தினேன். அது நமக்கு ரொம்ப முக்கியம்.
ஆண்டோடைய வழிகளில் நம்ம சரியாக நடக்கணும். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா அதே 14 வாசிங்க. ம் 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 எப்படி வசனம் பார்த்தீங்களா? எளியவனை யாருமே நினச்சி பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த பலவீனனும் எளியவனுடைய ஆத்மா எப்படி இருக்குமா? அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். உங்கள் ஆத்மா வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கு நிச்சயமாக தப்புவிப்பார், நம்பிடுங்க. அல்லேலூயா. யாரும் நினச்சிடுவாங்க இவனை ஏமாத்திடலான்னு. அங்கே ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக எழும்புகிற அவங்கள பிடிச்சிடுவார், கொடுமைக்கு உங்களை தப்பு வச்சிடுவார். அல்லேலூயா. உங்களை விட விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கணும். என்ன செய்வார்? என் கொடுமைக்கு என்னை நிந்திக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? என்னை விடுதலையாக்குவார், என்னை தப்பு வைப்பார். அவங்க தானே அந்த குடும்பம் அப்படின்னு உலகம் நினைப்பான். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. நான் அவனுக்கு இறங்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. அவனுக்கு நான் மனதுருகிற தெய்வம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். உங்களை என்னையும் அவர் இருதயத்தில் உள்ளங்கையில் அவர் உங்களை என்னையும் நினச்சி வச்சிருக்கிறார். நம்மளை ஏளனமாக மனுஷர்கள் நினைக்கலாம், மற்றவங்க பார்க்கலாம். இதை வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவிக்கிற தெய்வம். அல்லேலூயா. உனக்கு நான் இறங்குகிற ஆண்டவர். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவித்து அருமையாக இருக்குது. அதனால தான் ஆபிரகாம் மடியில் லாசரு. ஏன்னா அந்த ஆத்மா அவருடைய பார்வையில் அருமையாக இருக்குது அப்படின்னு உங்கள் ஆத்மாவும் அவருடைய பார்வையில் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நினச்சிடக்கூடாது எனக்கெல்லாம் என்னங்க இருக்குது என் வாழ்க்கை. உங்கள் ஆத்மா அவருடைய பார்வைக்கு அருமையாக. நீங்கள் சரியாக நடங்க. நீங்கள் சரியாக நடந்தீங்கன்னா உங்கள் வழியெல்லாம் திறந்துடும். நீங்கள் ஏன் நம்ம சரியாக நடக்காதனால நமக்கு வழி திறக்க மாட்டேங்குது. நம்ம இன்னும் சேஞ்ச் ஆகணும். சேஞ்சுன்னா எது? சிந்தையில், இருதயத்தில், யோசனையில், பேச்சில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் மாறும். நீங்கள் உடனே பைபிளை தூக்கி வெள்ளை சட்டையை போட்டுட்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்து உள்ளே வந்தோன்னே மாறிடும்னு நினைக்கக்கூடாது, தப்பு. ஆனால் அதுக்காக அது செய்யாமையும் அதெல்லாம் வழிகள், அதெல்லாம் வழி, ரட்சிப்பின் பாதை. அதெல்லாம் நான் உள்ளே வந்து நான் மறுரூபமாகணும். அதெல்லாம் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கணும். பழசெல்லாம் என்ன செய்யணும்? மாறினா அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. அவருடைய நிலைமையை மாற்றுவார், என் பிரச்சனையை மாற்றுவார், என் போராட்டத்தை. அவர் சொல்கிறாரு, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். நீங்கள் உங்கள் ஆத்மாவை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்பு விசுவாசிங்க. அல்லேலூயா. எந்த வஞ்சகனோ எந்த கொடுமையை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்போ ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வருது. யோசுவா நிறைய இடத்துல போய் வேலை செய்கிறார். அவர் நிறைய பேர் அற்பமாக கூட நினைக்கலாம், பணத்தை ஏமாற்றலாம். ஆனால் கடவுளில் எழுதி வச்சிருக்கிறாரு, உங்கள் ஆத்மாவை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் உங்களை தப்பு வைப்பார். அப்படி தான் உங்களையும் என்னையும் ஒவ்வொருத்தரையும், சும்மா அந்த இது வந்தனால சொல்கிறேன், அந்த இது புரியும்படியா, வசனம் புரியறதுக்காக சொல்கிறேன். எப்படி இந்த வஞ்சகத்துக்கு தப்பு வைப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி மற்றவர்களை ஏன்னா ஏளனமாக நினச்சிடுவாங்க, அவர் தானே, அவரை ஈஸியாக ஏமாற்றிடலாம். அங்கே ஒருத்தர் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த ஆத்மா என் பார்வைக்கு அருமையாக இருக்குது. அதனால தான் உலகத்தில் வாழ்ந்த 2 மனுஷன், ஒன்று பணக்காரன், ஒன்று லாசரு, பிச்சை இல்லையா. ஆனால் அவன் சாகும்போது எங்கே இருக்கானா, இந்த லாசரு ஆபிரகாமுடைய மடியில். ஆபிரகாம் மடின்றது பெருசு. ஆனால் இங்கே உலகத்தில் மதித்த மனுஷன் எங்கே இருக்கிறான்? நரகத்தில் இருக்கிறான். ஏன்னா இந்த ஆத்மா அவர் பார்வைக்கு அருமையானது. அதனால தான் ஆபிரகாமுடைய மடி கொடுக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். இந்த ஆத்மா அப்போ என் வழி கர்த்தரோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி இருக்குதான். மனுஷனுக்கு எப்பொழுதும் வழி எப்படி இருக்கும்? அவன் நினைவுக்கு, நான் சரியாக தானே செஞ்சேன், நான் இது சரியாக தானே பார்த்தேன், சரியாக தானே பேசினேன். இல்லை, வசனம் சொல்லுது, என் பார்வைக்கு நடக்கிறதெல்லாம் தவறானது.
என்னுடைய சிந்தை தவறான யோசனை. ஆனால் என் பார்வைக்கு எப்படி இருக்கு? சில பேர் சொல்லுவாங்க, இந்த டிவி பார்க்குறனால என்ன தப்பு பாஸ்டர்? இல்லையா? டிவி பார்க்குறனால என்ன தப்பு? அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு பதில் சொல்லுவேன், ஒரே ஒரு பதில் தான். நீங்கள் வீட்டில் என்ன வேணாலும் பாருங்கள், ஆனால் பாஸ்டர் சத்தம் கேட்டோன்னு டபால்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்க டிவி, என்ன வேணாலும் பாருங்கள், உங்கள் கூட இன்னொருத்தரும் உட்காந்து பார்க்குறாரு. யார் பார்க்குறா? இயேசு கிறிஸ்து உங்கள் கூட உட்காந்து பார்க்குற. இப்போ மாம்சத்தில் இந்த இயேசு உங்களோட உட்காந்து பார்த்தா அந்த டிவியை பார்ப்பீங்களா? பார்ப்பீங்களா? அதே போல தான் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது இயேசு உங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நம்ம மனசில் வச்சுக்கொள்ளுங்க. சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தால் யார் இருக்கிறா? அவர் உங்கள் கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தேவையான ரிசல்ட்டை உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அதெல்லாம் முக்கியம். இப்போ ஒருத்தர் சும்மா நான் 4 மணி நேரம் உட்காந்து ஜெபிக்கிறேன், ஆனால் ஒரு மணி நேரம் நான் டிவி பார்க்குறேன். இப்போ என்ன ஆகும்? வேஸ்ட். என் பரிசுத்தம் ஜெபத்தில் மட்டுமில்ல, என் பரிசுத்தம் என் வாழ்க்கையோட தொடர்புடையது. அல்லேலூயா. ஜெபிச்சதை போல என் வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். ஜெபிச்சனால விடுதலை இல்லை, ஆண்டவர் பார்ப்பாரு, நியாயத்தின்படி நடந்தீங்கன்னா உனக்கு ரிசல்ட்டு. அல்லேலூயா. அப்படி தான் நம்ம வாழணும். பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு வந்தனால நன்மை தான், அதுக்காக எல்லாம் திறக்கணும் இல்லை. அந்த வழியில் நான் என்ன செய்யணும்? அப்போ வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவு மரணத்தில் நேராக கொண்டு போய் விட்டுரும், நரகத்துக்கு கொண்டு போயிடும், பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும். இன்னொரு வசனம் கூட, நீதிமொழிகள் 21:2 பாருங்கள். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு, அவன் செய்கிறதெல்லாம் சரியை போல ஞானமான போல இருக்கும். கர்த்தரோ எதுக்காக அவன் பேசுகிறான்? இங்கே நின்றுக்கிட்டு அவர் பார்ப்பார், இங்கே நின்றுக்கிட்டு என்னத்தை பேசுகிறான், அந்த இருதயத்தை நிறுத்து பார்த்துருவார். நிறுத்த பார்க்கும்போது இந்த தராசு சரியாக இருந்தால் கிராண்டட் பண்ணிடுவார், இல்லாட்டி பிரச்சனை தான். அல்லேலூயா. அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அந்த வசனம் மறுபடியும் ஒரு தடவை வாசிங்களேன். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு பாஸ்ட்னாலே இப்படி தான் ஏதாவது சொல்லுவாங்க, அவன் பார்வைக்கு இல்லையா, இப்படி தான் சொல்லுவாங்க. அது சர்ச்சில் மட்டும் கேட்டுக்கலாம், வீட்டில் போய் நம்ம செய்கிறத செஞ்சுக்கலாம் அப்படின்றவாங்க. ஆனால் இருதயத்தை திராசில் நிறுத்து பார்த்துருவார். என்னத்தை ஊழியன் மூலமாக பேசுகிறார், என்னத்தை உன் வாழ்க்கையில் வச்சிருக்கிற அந்த இருதயத்தை திராசில் நிறுத்து பார்ப்பார். நியாயமாக இருந்தால் அதுக்கு தகுந்த பதில், தவறாக இருந்தால் அதுக்கு தகுந்த பலன் வந்து சேரும். அல்லேலூயா. நம்ம சரியான வழியில் நடந்தோம்னா உங்கள் நெருக்கத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. சரியான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்னொரு வசனம், சங்கீதம் 18:6 வாசிங்க. ஏறிற்று. என் ஆலயத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன், என்னுடைய சூழ்நிலையை நோக்கி கூப்பிடுறேன், ஆனால் அந்த சத்தம் அவருடைய காதில் போய் கேட்குது. அல்லேலூயா. உங்கள் சத்தத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. விடுதலை என்ன செய்யும்? கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் அவங்களை ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு காரியம்தான், என்ன அப்படின்னா, அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. என் சத்தத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறவர். மறந்துடாதீங்க. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட ஒரு வசனத்துடைய தலைப்பு என்னென்னா, என் சத்தத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு? செவி கொடுக்கிறார். என் பிரச்சனைக்கு அவர் என்ன செய்கிறாரு? செவி கொடுக்கிறார். ஆனால் செவி கொடுக்கணுமா இருந்தால் என் வழி சரியான வழியாக இருக்கணும். என் நடக்க சரியானதா, என் பாதை சரியானதா, என் பார்வை சரியானதா, என் பேச்சு சரியானதா, என் செயல்பாடு சரியானதாக இருந்தால் என் நெருக்கத்திலையும் எனக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக தேவன் பலனையும் சமாதானத்தையும் நிச்சயமாய் தருவார். கண்களை மூடி ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். தகப்பனே,
நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைக்காக நன்றி அப்பா. இதுவரைக்கும் நீங்கள் நடத்தி வந்த பாதைக்காக நன்றி அப்பா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைக்காக நன்றி அப்பா. எல்லா நன்மைக்காக நன்றி அப்பா. என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே நீர் செய்த எல்லா உதவிக்காக நன்றி அப்பா. உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ பலனப்பா. ஆண்டவரே நெருக்கத்தில் இருந்த எனக்கு ஆண்டவரே எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று சொல்லப்பட்டதை போலப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய குடும்பங்கள் வந்திருக்கிற நம்முடைய சபையாரை கர்த்தாவே நீங்கள் விடுதலை பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் விடுதலை பண்ணி ஆசீர்வதிப்பீராக, நன்மை செய்வீராக. எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்கி போகட்டும் அப்பா. கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவ கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ பலன் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.